லவ் ஓனர் 2024ல தமிழ் டபுள்ல அமேசான் பிரைம் வீடியோல வெளியான ஒரு ரொமான்டிக் மூவி கிம் காமெடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. சிங் சாங் கிங் காங் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயினி ஒரு ரேடியோ ஜாக்கியா இருப்பாரு. ரேடியோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ப்ரோக்ராம் அவங்க நினைச்சபடி போகாது. இதனால இவருக்கு மேலதிகாரியா ஹீரோவை அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. இப்ப இறுதியில இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் சண்டை தீர்ந்ததா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிங் பார்த்தாவே இந்த படத்துல நடிச்ச எல்லாமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துடைய தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு தேட்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் காமெடியா கொண்டு போயிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு உடம்பு சூப்பரா எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சண்டை போடுறது ரொம்ப காமெடியா சொல்லியிருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல இன்னும் காமெடியா சொல்லியிருப்பாங்க. அது படத்துல கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் காமெடி கொடுத்துட்டு அடுத்ததான் ஒரு கிளைமேக்ஸ் வந்து காமெடி பிடிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா இது மாதிரி ஸ்டோரியில இருந்து ஏகப்பட்ட படத்துல வந்துருச்சு. அதே ஸ்டோரியில தான் கொடுத்துருக்காங்க. இப்ப தமிழ்ல எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துல என்ன ஃபேக்டரோ அதே மாதிரி இருக்கு. என்ன ஒரு சைனீஸ் இதில் சொல்லியிருக்காங்க. அதனால படம் பார்க்க ஒரு வித்தியாசமா இருக்கு. ஸ்டோரி பார்த்தா டியூஷன் டென்னிங் எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். ஒரு சில சீன்ஸ்லாம் ப்ரிடிக்டபிளா இருக்கு, ஒரு சில சீன்ஸ் காமெடியா இருக்கு. இப்படி ரொம்ப கலந்து வருது. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படம் அந்த மாதிரி விஷயம் இல்லை. முதல் படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்காங்க. இந்த படம் ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உங்கள் புதிய